அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36, 37. மார்க்கு 5, 36, 37. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல். அல்லேலூயா. இது ஒரு ஜபாலய தலைவனுடைய எவீரு என்பவனுடைய குடும்பத்தில் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னா, எவீரு என்பவன் ஒரு ஜபாலய தலைவன். அந்த ஜபாலய தலைவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகளுக்கு வியாதி மரண அவஸ்தைக்குள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த மரண அவஸ்தைப்படுகிற போது இந்த எவீரு என்பவன் இயேசுவினிடத்தில் ஆண்டவரே, நீர் என்னுடைய மகள் மீது உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது என் மகள் என்ன பண்ணுவா, பிழைத்து கொள்வா அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அதை கேட்டு அவனோடு கூட போனார். அவன் வீட்டுக்கு போகும்படி இயேசு அவனோடு கூட போனார். அப்படி போகும்போது போகிற வழியில 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரியை சந்திக்கிறார். அப்படி சந்தித்த பிறகு அதுக்குள்ளவே வீட்டிலேருந்து எவீரு வீட்டிலேருந்து ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, மரண அவஸ்தையாக இருந்தவ இப்போ மரித்தும் போய்விட்டாள். அதனால் போதகர் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க, அவரை விட்டுட்டு நீங்கள் மற்ற வேலையை செய்யுங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணுகிற வேலையை கவனிங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒரு தகவல் ஒரு ஆள் சொல்கிறாரு. இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. எவீரு அவரை கூட்டிகிட்டு வரான். அப்போ வீட்டிலேருந்து எதிரில் ஒரு ஆள் சொல்லுது, நீங்கள் போதகரை விட்டுட்டு ஆக வேண்டிய வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி, குமாரத்தி மரித்து போனாள் அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. என்ன சொல்கிறாரு? பயப்படாத, என்னவாரு, விசுவாசமாக. எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? கொஞ்சம் உயிரோடு இருந்தால் பரவாயில்ல, பயப்படாமல் இருக்கலாம். கொஞ்சம் வியாதியாக இருந்தால் பரவாயில்ல, பயப்படாமல் இருக்கலாம். கொஞ்சம் உயிர் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, பயப்படாமல் இருக்கலாம். இப்போ எந்த விதமான உயிருமே இல்லை, எந்த அசைவுமே இல்லை. பிள்ளை சுத்தமாக என்ன ஆயிடுச்சு, செத்தும் போயிடுச்சு. செத்ததுக்கு அப்புறம் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? செத்ததுக்கு அப்புறம் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? செத்ததுக்கு அப்புறம் எப்படி கலங்காமல் இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்றார். எப்போ சொல்கிறாரு? எல்லாம் முடிஞ்சதுன்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தகவல் என்னன்னு வருது, எல்லாம் செத்து போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தகவல் வருது. இப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதன்றார். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்றாரு. நம்மலாம் எப்போ விசுவாசமாக இருப்போம்? கொஞ்சம் நம்பிக்கைக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி தான் விசுவாசமாக இருப்போம். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன விசுவாசமாக இருக்கிறது? அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்ற போது நமக்கு எங்கே விசுவாசம் வரும்? ஆனால் இயேசு எப்போ அவனை பார்த்து விசுவாசமாக இருக்க சொன்னார்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ தான் விசுவாசமாக இருன்றாரு. அதாவது உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இப்போ சேர்த்து வச்சுருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவங்க இறந்துட்டாங்க. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் பிரேதத்தை என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்றாங்க. இறந்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, பாடி எடுத்துன்னு போயிடுங்க வீட்டுக்குன்றாங்க. பாடி எடுத்துன்னு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒரு மனுஷன் கேட்டாங்க, பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்கன்னு சொன்னால், இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, என்னங்க இதுக்கு மேலே என்னங்க நாங்கள் விசுவாசமாக இருக்கிறது, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்வாங்க. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை கவனிங்க, எப்போ முடிஞ்சதுன்னு வாயுள்ள அவங்களுக்கு தகவல் வருதோ அப்போ தான் என்ன சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசமாக இருன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கர்த்தரால் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கிறீங்க? இப்போ நல்லா விசுவாசமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே கலக்கம் தான், ஒரே பிரச்சனை தான், புலம்பல் தான், ஐயோ அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் என்ன வாருங்க, விசுவாசமாக இருங்கன்னு தான் கர்த்தர் சொல்கிறார். முதல்ல அவன் போய் கூப்பிட்டான்ல, அப்போ சொல்லலை பயப்படாதப்பா விசுவாசமா இரு,
உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, நான் வரேன் வந்து சுகமாக்குறேன் அப்படி சொல்லலை. எப்போ விசுவாசமா இருன்னு சொல்கிறாரு? செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு விசுவாசமா இருன்றாரு. அப்போது விசுவாசம் என்பது எப்போ தான் நமக்கு வருது? நல்லா இருக்கும்போது தான் விசுவாசம் வருது, சாதகமாக இருக்கும்போது தான் விசுவாசம் வருது. கொஞ்சம் நமக்கு நம்பிக்கைக்கு ஏதுவாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் விசுவாசம் வருது. ஆனால் எதுவுமே இப்போ நம்புறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற போது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற போது நமக்கு என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் என்ன செஞ்சுறாங்க, அதோட கர்த்தரை விட்டு போயிடுறாங்க. இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் என்ன வாருங்க? விசுவாசமாக இருங்க. டாக்டர் சொல்லட்டும், மனுஷர்கள் சொல்லட்டும், குடும்பத்தில் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், ஆனாலும் நீங்கள் என்ன வாருங்க? விசுவாசமாக இருங்க. இனிமேல் ஒன்றுமே கிடையாதுங்க, சான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லட்டும், நீங்கள் என்ன வாருங்க? விசுவாசமாக இருப்பீங்களா? இருப்பீங்களா? நல்லா இருக்கும்போதே விசுவாசம் வரமாட்டேங்குது, செத்ததுக்கப்புறம் எங்கள் விசுவாசம் வரப்போகுது? எல்லாம் நல்லா இருக்கிற போதே என்ன வரமாட்டேங்குது? நமக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது. அப்போ கூட விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்கு தான் பார்க்குறோம். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றதுக்கு அப்புறம் எங்கே விசுவாசம் வரப்போகுது? ஆகியனால ஆண்டவர் சொல்கிற காரியம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எப்போ? எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு, எல்லாம் முடிந்தாலும் கூட நீங்கள் என்ன வருங்க? விசுவாசமாக இருங்க அப்படி என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜபாலய தலைவனுடைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த பிள்ளைய அவர் உயிரோடு எழுப்பி அவங்க தாய் தகப்பன்கிட்ட கொடுத்தாரு. அப்போ கொடுக்கறதுக்கு வேலையில் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் செய்த காரியத்தை பாருங்கள். நிறைய பேர் அவரோடு கூட வராங்க. ஆனாலும் பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடுக்கவில்லை. இயேசுக்கு மொத்தம் எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். 12 சீஷர்கள் இருந்தாலும் கூட அதுக்கு மேலே நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. இயேசுக்கு 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ரா சீஷர்கள்லாம் நிறைய இருந்தாங்க. அந்தரங்க சீஷர்கள் இருந்தாங்க, வெளிப்படை அவரோடு கூட நடக்கிறவர்கள் இருந்தாங்க, நிறைய அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் இருந்தாங்க. இப்படி நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. நம்ம 12 பேர் மட்டும் வச்சுக்கலாம். அப்போ இந்த 12 பேர்லையே அவர் என்ன பிரிக்கிறாரு? ஒரு 3 பேர் மட்டும், பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரை மட்டும் பிரிச்சுக்கிட்டு வேறு ஒருவரை வசனம் தெளிவாக சொல்லுது, வேறு ஒருவரும் தம்மோட வருகிறதற்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. 12 பேர் சீஷர்னா 12 பேர் தானே கூட்டிகிட்டு போகணும். ஆனால் இவர் என்ன செய்கிறாராம்? வேறு யாரையும் தம்ம கூட அவர் சேர்க்கலை. ஒரு 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு அந்த டெத்து வீட்டுக்குள்ளே போகிறாரு, அந்த எவீர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அல்லேலூயா. இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? கிறிஸ்தவர்கள் தான், இயேசுக்கு சீஷர்கள் தான் அவங்க. அந்த இயேசுக்கு சீஷர்களே ஒரு 3 பேர் தான் அவர் என்ன பண்ணுறாரு? கூட வச்சுக்கிறாரு. மீதி பேரை தான் கூட வராதபடி கொஞ்சம் அவங்கள என்ன பண்ணுறாரு? ஸ்டாப் பண்ணுறாரு. வேறு ஒருவரும் தம்மோட வருகிறதற்கு இடம் கொடாமல் அப்படின்றாரு. அப்போது இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, சீஷர்களாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து தமக்கு உகந்தவர்களை மாத்திரம் என்ன பண்ணுறாரு? கூட கூட்டிகிட்டு போகிறாரு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் கூட யாரை நம்ம கூட வச்சுக்கணுமோ அவங்கள மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? கூட வச்சுக்கணும். கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் யார் கூட போகணுமோ யார் கூட வரணுமோ அவங்க கூட தான் போகணும், அவங்க கூட தான் வரணும். கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் யார் கூட சுற்றணுமோ அவங்க கூட தான் சுற்றணும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் யாரோடு கூட ஆலோசனை கேட்கணுமோ அவங்க கூட தான் என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். எல்லா கிறிஸ்தவங்க தானே, எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறவங்க தானே, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி எல்லாரோடு கூட எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாத? ஷேர் பண்ணாத. எல்லாரும் கூட எங்கேயும் சுத்தாத. எல்லாரும் கூட ஆலோசனையை கேட்காத. எல்லாருடைய பேச்சும் கேட்டு நடக்காத. எல்லாரு கூடவும் இருக்க விரும்பாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், சில பேர் மட்டும்தான் உனக்கு விசுவாசத்துக்கு ஏதுவானவர்களாக இருப்பாங்க, உன்னுடைய உற்சாகத்துக்கு ஏதுவானவர்களாக இருப்பாங்க, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வெற்றி உள்ளவர்களாக உனக்கு கூட ஒத்தாசையாக இருப்பாங்க. நீ எல்லாரும் கிறிஸ்தவங்க தானே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நீ ஒரு வரைமுறை இல்லாமல் நீ கூட வச்சுக்கிட்டு சுத்துற அப்படின்னா, பிசாசு யார் மூலமாக வருவான்? உலகத்து மனுஷர்கள் மூலமாக மாத்திரமல்ல, தம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் மூலமாகவும்
அவன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் உற்சாகத்தின் மிகுதியை கெடுப்பான், உங்களை அவிசுவாசப்படுத்துவான், உங்களை கலங்க வைப்பான், உங்களை வழிமாறி போகச் செய்வான். அதனால தான் ஒரு எந்த இடத்துக்கு யாரை கூட்டிக்கிட்டு போகணுன்ற வரைமுறையை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருங்க, வச்சிருக்கிறார். அதனால வேற யாரையும் தம்மோடு கூட வருவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கிறிஸ்தவங்க தானே அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேச்சும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய பேச்சும் கேட்டுக்கிட்டு உலகத்து ஜனங்களை மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் என்ற பேச்சு சபைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் யாரோ கிறிஸ்தவங்க, நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவங்க, அவங்களும் கிறிஸ்தவங்க, இவங்களும் கிறிஸ்தவங்க என்று சொல்லி எல்லாரு கூடவும் அவன் குடும்ப விஷயத்தை என்ன பண்ணாத, சொல்லாத. எல்லார்கிட்டையும் அவனுடைய பர்சனல் விஷயத்தை பேசாத. எல்லாருக்கிட்டையும் முதல்ல ஆலோசனை கேட்காத. எல்லாருக்கூடையும் கூட வச்சுக்கிட்டு இருக்காத. எல்லாரையும் கூட வச்சுட்டு சுத்தாத. அவர்கள் எந்த நேரத்தில் உன்னுடைய விசுவாசத்தை குறைப்பாங்கன்னு தெரியாது, எந்த நேரத்தில் உனக்கு தப்பான ஆலோசனை கொடுப்பாங்கன்று தெரியாது. அதனால தான் தம்மோடே வேறு ஒருவரும் தம்மோடே கூட வருகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ நம்மளும் கூட என்ன செய்யக்கூடாது, சில பேர் நம்ம வாழ்க்கையில் கூட என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அது நண்பனாக இருந்தாலும் சரி, அது உறவுகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடுகிற வண்ணமாக யாராவது நம்ம கூட இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களோடு கூட ஐக்கியமாக இருப்பது கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கணும். அவங்களுக்கு கிட்ட சேர்க்க இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா அவங்க கூட பேசவே கூடாது, அப்படி இல்லை. புரியுதுங்களா? இப்போ 12 சீஷர்களோட இயேசு பேசவே இல்லையா? அவர் பேசுகிறாரு, போகிறாரு, மற்ற இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க, வராங்க, ஊழியத்தெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துக்கு மட்டும் கர்த்தர் ஒரு சில அந்த 3 பேர் என்ன பண்ணுறாரு, பிரித்து எடுக்கிறாரு. அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி குடும்ப விஷயமாகட்டும், இல்லை மற்ற ஆவிக்குரிய காரியமாகட்டும், தேவனை தேடுகிற எல்லா காரியத்திலும் யாரை கூட வச்சுக்கணுமோ அவங்கள தான் என்ன செய்யணும், கூட வச்சுக்கணும். அல்லேலூயா. உபாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அதில் ஒரு பிரமாணத்தை வச்சுருப்பார். என்ன பிரமாணம் அப்படின்னா, ஒரு யுத்தத்துக்கு போகும்போது, ஒரு யுத்தத்துக்கு ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்த களத்தில் நீங்கள் யாரை கூட கூட்டிக்கிட்டு போகணும் என்ற ஒரு வரைமுறையை தேவன் கற்பித்து கொடுத்தார். புது வீடு கட்டினவனே என்ன பண்ணாத, யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போகாத. புதுசாக கல்யாணம் பண்ணவனே என்ன செய்யாத, யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போகாத. புதுசாக திராட்சை தோட்டம் நாட்டினவனை கூட்டிகிட்டு போகாத. அதோடு மட்டுமல்ல, அதாவது புதுசாக கல்யாணம் பண்ணவங்க போகக்கூடாது. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் என்ன பண்ணட்டும், வீட்டில் அவங்க மனைவியோடு கூட அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்கள கூட்டிகிட்டு போய் உடனே யுத்தத்தில் செத்துட்டாங்கன்னா அது ஒரு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி புதுசாக திருமணமானவங்கள யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போகாத. அடுத்தது புது வீடு கட்டினான் பாரு, புது வீடு கட்டி இன்னும் பிரதிஷ்டை பண்ணாமல் வச்சுருக்கான் பாரு, அவனை என்ன பண்ணாது, யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போகாத. ஏன்னா அவன் போய் யுத்தத்தில் செத்துட்டானா அந்த வீட்டை வேற ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணி குடும்பம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த புது வீடு கட்டினவனே என்ன செய்யாத, யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போகாத. புதுசாக திராட்சை தோட்டம் பயிர் வச்சவனே என்ன பண்ணாத, யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. ஏன்னா அவன் பலனை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாமலே போயிடும். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடாமலே போயிட ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் இந்த மாதிரி ஆட்களை கூட கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரையும் கூட கூட்டிகிட்டு போவானான்னு சொன்னார். யார் அப்படின்னா பயங்காளி. யார்? பயந்தாங்காளி. சொல்லும் இல்லையா, பயந்தாங்காளி, சரியான பயந்தாங்காளி அப்படின்வாங்களே, அந்த பயந்தாங்காளி என்ன பண்ணாத, கூட்டிகிட்டு போகாத. திடனற்றவர்கள் என்ன செய்யாத, கூட்டிகிட்டு போகாத. இவர்கள்லாம் அவன் கூட கூட்டிகிட்டு போனான். இந்த பயந்தாங்களையும் இந்த திடனற்றவர்களையும் நீ யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அவங்களோட யுத்தத்துக்கு தான் வருவான். அவன் கையில் ஆயுதமெல்லாம் இருக்கும், ஆனால் அவன் இருதயம் பூரா எப்படி இருக்கும், பயத்திலே இருக்கும். அவன் பயப்படுறதும் இல்லாமல் கூட தைரியமாக போகிற உன்னையும் என்ன செஞ்சிருவான், பயப்பட வச்சு யுத்தத்தில் உன்னையும் பின்வாங்க வச்சுருவான். அப்புறம் மொத்த டோட்டல் யுத்தமும் என்ன ஆகிடும், வீணாக போயிடும், எல்லாம் தோற்று போய் பின்வாங்குவீங்க. அதனால் இந்த மாதிரி பயந்தாங்காளையும் இந்த திடனற்றவர்களையும் என்ன செய்யாத, கூட்டிகிட்டு போவாது. வாசிங்க உபாகமம் 20:8. பின்னும் அதிபதிகள் ஜனங்களோடே பேசி, பயங்காளிகளையும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரனின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ யுத்தத்துக்கு போகும்போது யாரை கூட வச்சுக்கிட்டு போவாத, பயந்தாங்களி கூட வச்சுக்காத, திடனற்றவனை கூட வச்சுக்காத. இப்படிப்பட்டவங்க உன் வாழ்க்கையில் உன்னை திடனற்று போக வச்சுருவாங்க. அவங்க பேசுகிற பேச்சில் என்ன ஆகிடுவேன், புலம்புறீங்களா இல்லையா? அவங்க சொல்கிறாங்க பாஸ்டர், அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க சொல்கிற வார்த்தைகளே நீங்கள் என்ன செய்கிறீங்க,
இருக்கிற ஒரு வருஷமாக சபைக்கு வந்து ஒரு வருஷமாக ஆராதிச்சு ஒரு வருஷமாக பிரசங்கம் கேட்டால் அந்த 52 வாரம் பிரசங்கமெல்லாம் என்ன ஆகிடுது? அவங்க சொன்ன வார்த்தையிலே காணாமல் போயிடுது. போகுதா இல்லையா? அப்போ 52 வாரம் பிரசங்கம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்கன்றது டக்குன்னு என்ன ஆகிடுது? உங்களை கலங்க வைக்குது, உங்களை புலம்ப வைக்குது, உங்களை திடனற்று போக செய்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி நம்மளை திடனற்று போக பேசுகிறவர்கள், நம்மளை அவிசுவாசப்படுத்தி பேசுகிறவர்கள், எப்போவுமே அறச்சொல்லாவே சொல்லிக்கிட்டு அவிசுவாசமாகவே இப்போ அவிசுவாசமான வார்த்தைகளையே நம்மோடு கூட பேசி பழகுகிறவர்களை, அவர்களை நம்மோடு கூட என்ன செய்யக்கூடாது? அதிகமாக வைத்துக்கொள்ள கூடாது. அதுக்காக அவங்கக்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசாமல் பேச்சே நிறுத்தணும் அப்படி இல்லை. அவங்க கூட பேசுங்க, உறவாடுங்க, அவங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போங்க, உங்களுக்கு விசேஷங்களுக்கு அவங்க வரட்டும், உறவு கொண்டாடுங்க. ஆனால் எந்தெந்த இடத்துல யார் யாரை கூட்டிகிட்டு போகணுமோ, யார் யார் கூட வச்சுக்கணுமோ, அந்த யார் யார் கூட பேசணுமோ, யார் யார் கூட எந்தெந்த ஆலோசனை கேட்கணுமோ அதை மட்டும் என்ன செய்யணும்? வச்சுக்கணும். தம்மோட வேறு ஒருவரும் வருவதற்கு இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. நம்மளை அவிசுவாசப்படுத்தி நம்மளை பின்னுக்கு தள்ளுகிறவர்களை நம்மோடு கூட வருவதற்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இது முதல் காரியம். ரெண்டாவது, எதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது? வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 5:6. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குவதற்கு உன் வாய்க்கு இடம் கொடாதே. உன் வாய்க்கு என்ன செய்யாத? இடம் கொடாதே. இடம் கொடுக்காது. எதுக்கு இப்போ இடம் கொடுக்க கூடாதா? உன் வாய்க்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்காது. எதுக்கு வாய்க்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குவதற்கு உன் வாய்க்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்காது. உன் வாய்க்கு சில நேரங்களில் நீ இடம் கொடுத்துட்டனா உன் முழு மாம்சம் என்ன செஞ்சிடும்? பாவத்துக்குள்ளாக போயிடும். இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் சொன்னார், வாயில புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படாது, வாயிலிருந்து புறப்படுகிறத என்ன செய்யுது? மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. அதாவது நாம் சாப்பிட்ற பொருள் நம்மளை என்ன செய்யலை? தீட்டுப்படுத்தலை. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் மனுஷனை என்ன செய்யுது? தீட்டுப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு வருஷமாக பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு, நல்ல பக்தியாக வாழ்ந்துட்டு, திடீர்னு ஒரு சண்டையில் கெட்ட வார்த்தை பேசிடுற. இப்போ உன் சரீரம் என்ன ஆகுது? தீட்டுப்படுகிறது. நல்லா இருந்துட்டு திடீர்னு ஒரு பாவத்தை செஞ்சிடற, உன் சரீரம் தீட்டுப்படுது. திடீர்னு ஒரு நல்ல பரிசுத்தமாக வாழ்ந்த மனிதர்கள் டக்குன்னு அவங்க வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகள் புறப்படுகிறதுனா அவங்க சரீரம் என்ன செய்து? தீட்டுப்படுகிறது. அல்லேலூயா. அதை தான் யாக்கோபு எழுதுறாரு. வாசிக்கலாம். யாக்கோபு 3:6 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்கிறார். யாக்கோபு 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாவு இருக்குல்ல, இந்த நாவு முழு சரீரத்தை என்ன செய்தான்? கரைப்படுத்துகிறது. அல்லேலூயா. எப்படி கரைப்படுத்துகிறதுனா, நம்ம தப்பாக பேசும்போது, அருவருப்பாக பேசும்போது, அசிங்கமாக பேசும்போது இந்த வாயானது முழு சரீரத்தையும் அது என்ன செஞ்சு விடுகிறதா? கரைப்படுத்து. அதனால தான் சொல்கிறாரு, உன் சரீரத்தை பாவத்துக்குள்ள ஆக்க உன் வாய்க்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார், வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷன் என்ன செய்கிறதா? தீட்டுப்படுத்துகிறது. அப்போ உன் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற மாதிரி உன் வாயிலிருந்து என்ன செய்யாத? பேசாத. கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே என்ன செய்யுங்க? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வாய்க்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துவதற்கோ கரைப்படுத்துவதற்கோ நம்முடைய வாய்க்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நல்லா பாடுறது, அப்புறம் நல்ல கெட்ட வார்த்தை பேசுறது, நல்ல ஸ்தோத்திரம் சொல்கிறது, நல்ல கெட்ட வார்த்தையும் அசிங்கமான வார்த்தையும் அருவருப்புகளையும் பேசுறது. அப்படி பேசும்போது உன் சரீரம் முழுவதும் என்ன செய்யுது? பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறது, கரைப்படுத்தப்படுகிறது, தீட்டுப்படுத்தப்படுகிறது. சாலமோன் ஞானி சொல்கிறாரு, உன் முழு சரீரம் பாவத்துக்குள்ளாகிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் சரீரம் முழுவதும் தீட்டுப்படுகிறது.
யாக்கோபு சொல்றாரு, உன் சரீரம் முழுவதும் கரைபடுகிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எங்கிருந்து உருவாகிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகள். அப்போ வாய்க்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்காத. நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்கக்கூடிய வாய். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றணும், மற்றவர்களை ஆற்றணும், மற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும், மற்றவர்களுக்கு நல்வழி சொல்லணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும், தேர்தல் சொல்லணும். இதுக்கு தான் நமக்கு கர்த்தர் வாயை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் வந்து அசிங்கமாக பேசி நம்மை நாமே கரைப்படுத்தி கொள்ளவோ, தீட்டுப்படுத்தவோ, பாவத்துக்குள்ளாக்கவோ அப்படி செய்யாதபடிக்கு உன் வாய்க்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். எபேசியர் 4:27. எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமலும் இருங்கள். இடம் கொடாமலும் இருங்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றார். அடுத்த காரியம், யாருக்கு இடம் கொடுக்க கூடாதா? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுத்தா உன் வாழ்க்கை என்ன செஞ்சிருவான்? கெடுத்து வீணாக்கி போட்டுருவான். அல்லேலூயா. பிசாசுக்கு எடுத்தா நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பான், நம்முடைய வாழ்க்கையை சாபத்துக்குள்ளாக்குவான். அல்லேலூயா. இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறபடினால பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆதாம் ஏவாளை நீங்கள் கவனிச்சு பாருங்க. பிசாசுக்கு அவங்க எப்படி இடம் கொடுத்தாங்கன்றது தெரியும். ஏவாள் ஃபஸ்ட்டு போயிட்டு சும்மா லைட்டாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த சர்ப்பம் என்ன செய்யுது? ஏவாள்கிட்ட பேசுது. தேவன் வந்து இந்த எல்லா பழத்தையும் சாப்பிடக்கூடாது சொன்னாரா? அப்படியெல்லாம் கேட்டு லைட்டாக அப்படி நல்லா பேசுகிற மாதிரி பேசி அவங்கக்கிட்ட இவங்க சம்பாஷணை பண்ணி கடைசியில் அந்த பழத்தை பறித்து என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை என்ன செய்யும்? கெடுத்தும். ஆகாத சம்பாஷணைகள், இதெல்லாம் தேவையில்லாத சம்பாஷணைகள், பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியங்கள். அது 1-2 மட்டும் கிடையாது, நிறைய பிரச்சனைகளில் அது உருவாகிறது. எந்த கோபத்தின் மூலமாக பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம், வாயின் வார்த்தைகள் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம், நம்ம ஒருத்தவங்க கூட பேசும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம், நம்முடைய சுய சிந்தனையில் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். அனனியா சப்பீரால் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். பேதுரு சீஷர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள். யூதாசு பிசாசுக்கு இடம் கொடுத்தான். இவனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணாங்க? சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டாங்க. தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ஒரு முறை தேசத்தில் உள்ள எல்லாரையும் என்ன சொல்லி என்னாச்சு? 70,000 பேர் வாதையினால் கொன்று போடப்பட்டது. அல்லேலூயா. அதில் அவ்வளோ பேர் இறந்து போனாங்க பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால. அது மட்டுமல்ல, அனனியா சப்பீரால் பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. என்னாச்சு? 2 பேரும் செத்து போனாங்க. யூதாசு பிசாசுக்கு இடம் கொடுத்தான். என்னாச்சு? தூக்கு போட்டுக்கிட்டு செத்தான். அல்லேலூயா. இப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாபம், மோசம், பாவம், மரணம், நஷ்டம், இழப்புகள், இதில் தான் போய் முடிஞ்சது. அதனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தா ஆசீர்வாதம் பறி போயிடும், நிம்மதி பறி போயிடும், சமாதானம் போயிடும், ரட்சிப்பு போயிடும், கிருபை போயிடும். பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுவான்? தன்னுடைய வஞ்சகத்தினால, தந்திரத்தினால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் கெடுத்து போட்டு விடுவான். அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, நம்மளையும் கொண்டு போய் சாவடிச்சு போட்டுரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கசப்பு இருக்குதில்ல, அது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கறது தான். வைராக்கியம் இருக்குதில்ல, அதுவும் பிசாசுக்கு இடம் கொடுக்கறது தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகமாக எதுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் நான் ஊழியத்தில் பார்க்குறேன், சபைகளில் பார்க்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அவங்க அதிகமாக பிசாசு எங்கே இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாவத்துக்கு கூட ஓரளவுக்கு வீழ்ப்பாக இருந்துடுறாங்க, மற்ற வஞ்சகத்துக்கு கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த வைராக்கியம் இருக்குது பாருங்க, இந்த வைராக்கியத்துக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து, ஐயோ அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போச்சு, அவ்வளோதான். பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், இனிமேல் அந்த சபை பக்கமே போக மாட்டாங்க. இந்த விசுவாசி ஒன்று சொல்லிட்டா போதும், இனிமேல் அந்த விசுவாசிகிட்ட எந்த ஜென்மத்துக்கும் பேசவே மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இனிமேல் அதிலேருந்து அவங்க, இது ஒரு வைராக்கியம். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் கொடுக்கணும், வைராக்கியம் காட்டணும். இனிமேல் நான் இன்னிலேருந்து இப்படி ஜெபம் பண்ணுவேன்,
இன்னிலேருந்து நான் இப்படி வாழ்வேன் ஆண்டவருக்காக, இன்னிலேருந்து நான் இப்படி ஓடுவேன், இன்னிலேருந்து இப்படி நான் ஊழியம் செய்வேன், இன்னிலேருந்து நான் இப்படி பரிசுத்தமாக இருப்பேன். இப்படி வேதத்துக்குரிய ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கலாம், நன்மை செய்கிற காரியத்தில் வைராக்கியமாக இருக்கலாம், கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிற காரியத்தில் வைராக்கியமாக இருக்கலாம். சும்மா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வைராக்கியமாக இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைக்கு போவாங்க, ஆனால் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் வைராக்கியமாக ஆயிட்டாங்க. பாஸ்டர்கிட்ட பேச மாட்டாங்க, வைராக்கியம் ஆயிட்டாங்க. குடும்பத்தில் பேச மாட்டாங்க, வைராக்கியம் ஆயிட்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அங்கேயும் ஒரு வைராக்கியம், கசப்பு வருது. இப்போ கணவன் மனைவி சண்டை நடக்குதுன்னு வச்சிங்களா, அதில் பிசாசுக்கு எப்போ நம்ம இடம் கொடுக்குறோம் தெரியுமா? சண்டை வந்துடுது, யதார்த்தமாக வந்துடுது. இப்போது பிசாசுக்கு யார் இடம் கொடுக்குறீங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு கர்த்தர் சொல்கிறார். பிசாசை காலின் கீழே போட்டு என்ன செய்யணும்? மிதிக்கணும், நசுக்கணும். பாட்டெல்லாம் பாடுறோம். இப்போ கணவன் மனைவி உங்களுக்குள்ளே சண்டை வருது. இதில் முதல்ல யார் போய் பேசுவீங்க? சண்டை வந்துருச்சு, ஏதோ ஒரு பணத்தினாலவோ பொருளாலவோ மற்ற விஷயங்களினாலவோ வீட்டு காரியங்களினாலோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த பிறகு முதல்ல போயிட்டு யார் பேசுவீங்க? கை தூக்குங்க பார்க்கும். கணவன் மனைவிக்குள்ள வர சண்டையில் முதல்ல கணவன் போய் பேசுவீங்களா, முதல்ல மனைவி போய் பேசுவீங்களா? இல்லை 3 நாளைக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்களா? ஒரு வாரத்துக்கு சாப்பிடாம உட்காந்துருப்பீங்களா? இல்லை ஊரே காலி பண்ணின்னு அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்களா? முதல்ல யார் போய் பேசுவீங்க? இப்போ நல்ல கவனிங்க. முதல்ல யார் போய் முதல்ல பேசுகிறாங்களோ அவங்க தான் சாத்தான காலின் கீழே போட்டு மிதிக்கிறாங்க. அவங்க தான் பிசாசு எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்க தான் பிசாசு இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அவர் வந்து பேசட்டுமே, அவங்க வந்து பேசட்டுமே. நானா சண்டை போட்டேன், நானா திட்டினேன், நானா பேசினேன், அவங்க தானே வந்து பேசுனாங்க, அவங்க தானே கோபமாக பேசுனாங்க, அப்போ அவங்க வந்து பேசட்டும் முதல்ல, அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்னா நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். உன் குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கு, உன் குடும்பத்தில் குழப்பம் பெருசாகிறதுக்கு, உன் குடும்பத்தில் பிரச்சனை வளர்றதுக்கு நீ என்ன பண்ணுற? பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நல்லா இன்னையிலேருந்து சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எப்படி செய்தீங்களோ தெரியாது. உங்கள் குடும்பத்தில் முதல்ல யார் போய் பேசுகிறீங்களோ, சண்டை 2 பேருக்கும் வருது, தப்பு யார் பக்கம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க யார்? ஃபஸ்ட்டு சமாதானமாக போயிட்டு பேசுகிறவங்க யார்? அவங்க தான் யார்? சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதித்தவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சாத்தானை காலின் கீழே போட்டு மிதிக்கணும்? ஒரே ஒருத்தவங்க தானா? அல்லேலூயா. காலின் கீழே போட்டு மிதிக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல போயிட்டு பேசணும். வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறார், பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, குடும்பத்தில் இடம் கொடுக்காதீங்க. அவன் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க? கூடி வாழுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவன் உங்களை தூண்டி விட்டுருவான். கொஞ்சம் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் 2 பேரையும் ஒரு நாள் பிரச்சனை என்ன எத்தனை நாள் ஆகிடுவான்? 2 நாள் ஆகும், 2 3 நாள் ஆகும், 3 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அது எதில் போய் முடிஞ்சிடும்? அது கசப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த வைராக்கியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், கசப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் அனுப்பிக்கிட்டே இருப்பான். வந்து அவங்களும் கொஞ்சம் ஊதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கீழ்ச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எதில் போய் முடிஞ்சிடும்? பிரிவினையில் போய் முடிஞ்சிடும், விவாகரத்தில் போய் முடிஞ்சிடும். அல்லேலூயா. எல்லா விவாகரத்தும் எங்கேருந்து தொடங்குது? எடுத்த உடனே விவாகரத்தை கேட்குறாங்க. எல்லா விவாகரத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி அதில் எதில் போய் முடிஞ்சிருது? இவங்க முதல்ல போய் பேசாததுனால, முதல்ல சமாதானமாக பேசிக்கொள்ளாததுனால, சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதிக்காததுனால அந்த கேப்பை அவன் யார் ஃபுல்லப் பண்ணுறான்? பிசாசு ஃபுல்லப் பண்ணுறான். அதனால தான் சொல்கிறார், அந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தான் நீங்கள் என்ன செய்யணும்? பிரிஞ்சிருக்கணும். மற்றபடி சண்டை போட்டுக்கிட்டு பணத்துக்காக, பொருளுக்காக, மற்ற காரியங்களுக்காக நீங்கள் பிரிஞ்சு பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது? பிரிந்து வாழக்கூடாது. அவன் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க? கூடி வாழுங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அவன் உங்களை தூண்டி விட்டுருவானா? நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் அதில் தூண்டி விட்டுருவான், உங்களை இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுருவான். அப்போ நீங்கள் அந்த வைராக்கி உங்களுக்குள்ள லைட்டாக ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் என்ன ஆகும்? ஏன் அவன் வந்து பேசட்டுமே,
ஏன் அவங்க வந்து முதல்ல பேசட்டும் அப்படின்ற கோபம் அதிகமாக அதுக்கப்புறம் அது பெருசாக மாறிடும். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக மாறும். அதுக்கப்புறம் பிரச்சனை அடங்கும்னு பார்த்தீங்கன்னா அது அடங்காது. அதனால தான் வேதம் சொல்கிறது, விவாதம் எழும்பும் முன் என்ன செய்ய, விட்டுடு அப்படின்னுது. அல்லேலூயா. சண்டை எழும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். அதனால விவாதம் எழும்பும் முன்னே என்ன செஞ்சிரு, விட்டுடு. லைட்டாக வாக்குவாதம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடு, அதை விட்டுடு. அடுத்தது என்ன செஞ்சிரு, ஃபஸ்ட்டு போயிட்டு பேசிடு. அல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு எதிர்த்து நிற்கணும். பிசாசை காலின் கீழே போட்டு மிதிக்கணும்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு போய் சமாதானம் ஆகிடுங்க. அல்லேலூயா. நிறைய விசுவாசி, எனக்கும் கூட அப்படி தான் இருந்துச்சு. யாரும் ஃபோன் பண்ணுறதில்ல, யாரும் பேசுறதில்ல, யாரும் விசாரிக்கிறதில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கும் கூட கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருந்துச்சு. என்ன இந்த விசுவாசி ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு விசாரிப்பு கிடையாது, என்னத்துக்கு நம்ம அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும், என்னத்துக்கு அவங்கள நம்ம போய் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கசப்பு இருந்துச்சு. ஒரு வைராக்கியம் சின்னதாக வந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இல்லை இதை இப்படியே விடக்கூடாது. பிசாசு நம்மளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க விடக்கூடாது, அவனை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு என்ன பண்ணிட்டேன், அவங்க கூப்பிடாத முன்னாடியே, அவங்கள ஃபோன் பண்ணாதது முன்னாடியே, அவங்க விசாரிக்காத முன்னாடியே நானே போயிட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு சமாதானமாகிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் பார்க்கணுன்னா அவங்க விசுவாசி, நான் ஊழியக்காரன். யார் வைராக்கியம் பாராட்டின்னு இருக்கலாம்? நீங்கள் வந்து பேசாதமா நான் வந்து பேசணுமா, அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. அப்படி இல்லை. சில பேருக்கு வந்து அந்த ஈகோ வரும். சின்னவங்க நீங்கள் வந்து பேசணுமா இல்லை பெரியவங்க நாங்கள் வந்து பேசணுமான்னுவாங்க. சின்னவங்க நீங்கள் ஃபோன் போடணுமா இல்லை நாங்கள் ஃபோன் போட்டு விசாரிக்கணுமான்னுவாங்க. அது ஒரு ஈகோ. பெரியவங்க இவங்க ஃபோன் போட மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, சின்னவங்க போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆகையினால சின்னவங்களோ பெரியவங்களோ நீங்கள் பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு உடனே அவன் கொஞ்சம் உங்களை தூண்டி விடுறதுக்கு முன்னாடி உடனே காலில் போட்டு என்ன பண்ணிடுங்க, உடனே சட்டன் டைமில் என்ன பண்ணிடுங்க, உடனே காலில் போட்டு மிச்சிருங்க. எத்தனை பேர் இன்னில இருந்தா இப்போல இருந்தா வீட்டுக்கு போனாக்கா சண்டை வந்துச்சுன்னா உடனே பேசுகிற ஆள் யாரு? அப்போ சாத்தான காலின் கீழே போட்டு மெச்சிட்றீங்க. இல்லை, இன்னும் ஒரு வாரம் ஊற வச்சு அதை பெருசாக்கி அதை பூதாகாரமாக வெடிக்க வச்சு குடும்பத்தை ரெண்டாக்கிறவரை புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. அதனால கணவன் மனைவி அந்த ஈகோலாம் வரக்கூடாது. இன்னைக்கு சத்தியத்தை நீ கேட்குறியா, என்ன செஞ்சிரு, உடனே சாத்தான என்ன பண்ணிடு, காலின் கீழே போட்டு மிதிச்சிரு. இது குடும்ப விஷயத்தில் மட்டும் இல்லை, கணவன் மனைவி விஷயத்தில் மட்டும் இல்லை, யாருக்கிட்ட இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்காத, சபையாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்து பிசாசை வளர விடாத, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு எதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது வாசிக்கலாம். ரோமர் 14:16. ரோமர் 14:16. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். வாசிங்க. ரோமர் 14:16. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட என்ன செய்யாதீங்க, இடங்கொடாதிருங்கள். அடுத்தது எதுக்கு இடம் கொடுக்கூடாதா, உங்கள் நன்மை மற்றவங்க தூஷிக்கிற மாதிரி என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்க வேண்டாம். ஆவிக்குரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, பூமிக்குரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் நன்மைகள் தூஷிக்கப்படுவதற்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம சில நன்மைகளை மதீனமாக செய்யும்போது அது என்ன செய்யப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆகையினால நன்மைகள் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். பூமிக்குரிய நன்மைகளிலும் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. பூமிக்குரிய நன்மைகள் தூஷிக்கப்படுவதற்கு நம்ம எப்படி இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, சில நேரங்களில் செஞ்ச நன்மைகளை என்ன பண்ணிடுறோம், சொல்லி காட்டிடுறோம். ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டோம்னா உடனே என்ன பண்ணிடுறோம், சொல்லி காட்டிடுறோம். அல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தர் எங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தார். அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்ட உடனே நானும் இன்னொரு ஊழியக்காரரும் போயிருந்தோம். போன உடனே அவர் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. சாப்பாடு, மீன் வறுவல்லாம் கொடுத்தாரு. அவர் கொடுத்த போது நாங்களும் சாப்பிட்டுட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம்.
நாங்கள் கேட்கல, எங்களுக்கு தான் செய்யுங்க, இப்படிலாம் போங்க அப்படின்னு. அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு பாஸ்டர்கிட்ட சொல்லின்னு சிரிக்கிறாரு. வந்தாங்க, நல்லா இவ்வளோ தூரம் நாங்கள் சாப்பாடுலாம் இதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தோம், நல்லா சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதை பரியாசம் பண்ணுற மாதிரி சொல்லி சிரித்தாங்க. அல்லேலூயா. அது சொல்லி கையால் அளந்து காட்டுறாரு, இவ்வளோ பெருசில் மீன்லாம் வச்சோன்னாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு. அது நன்மைக்காக அதை சொல்லலை, அது தூஷிக்கிற மாதிரி அவர் சொன்னது. அப்போ செய்த நன்மைகளை என்ன செய்யாதீங்க, தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் நன்மையை செஞ்சுட்டு அது நீங்கள் சொல்லி காட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நன்மை செஞ்சு என்ன ஆகிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்து அது தூஷிக்கப்படுற மாதிரி கடைசியில் என்ன பண்ணிடாதீங்க, கெடுத்து போட்டுறாதீங்க. என்ன செஞ்சிடாதீங்க, கெடுத்து போட்டுறாதீங்க. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எஜமான்கிட்ட ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறான். ஒரு எஜமான்கிட்ட ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறான். ரொம்ப நாளாக வேலை செய்கிறான். ரொம்ப நாளாக வேலை செஞ்சு கடைசியில் அந்த எஜமான்கிட்ட சண்டையை வாங்கி எஜமானை அடிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் அது 1 வருஷம் 2 வருஷம் அவங்ககிட்ட நல்ல வேலை செஞ்சான், நல்ல பேர் எடுத்தான். கடைசியாக அந்த எஜமான்கிட்ட சண்டையை போட்டு எஜமானி அடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ என்ன ஆகும், அந்த 1 வருஷம் அந்த 2 வருஷம் அவங்ககிட்ட பணிவிடை செய்தது, அந்த ஊழியத்தை செஞ்சது எல்லாமே என்ன ஆகுது, வேஸ்ட்டாக போயிடும். உங்கள் நன்மை தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது சபையிலே ஆகட்டும், ஊழியத்திலே ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், உறவுகளே ஆகட்டும், இல்லை கடைகளே ஆகட்டும், ஏதோ ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஆகட்டும், உங்கள் நன்மை தூஷிக்கப்படுவதற்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. எங்கே நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த நன்மைகள் கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், நின்று பேசணும். உங்கள் நன்மைகள் மறக்கக்கூடாது. உங்கள் நன்மைகள் அது மெச்சிக்கொள்ளப்படணும். உங்கள் நன்மைகளுக்கு பலன் உண்டாகும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்மைகள் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆதங்கப்படுறது வேறு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லி அதை செய்ததை சொல்லி ஆதங்கப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சேன், கடைசியில் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி துரோகம் செஞ்சுட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுவாங்க. சங்கீதக்காரர் இப்படி ஒரு ஆதங்கப்பட்டது உண்டு. வாசிகளா, சங்கீதம் 35 12 13 14 15. சங்கீதம் 35 12 வாசிங்க. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதி இருந்த பொழுது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலைகீழ் விழுந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் பாருங்க, அல்லேலூயா. நன்மைக்கு பதிலாக அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, தீமை செய்தாங்க அப்படின்னு சொல்ல. ஒருத்தவங்க நன்மை செய்யும் போது அவங்களுக்கு தீமை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரும். அந்த ஆதங்கத்தில் என்ன செய்வாங்க, புலம்புவாங்க, எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆதங்கத்தில் புலம்புறது வேறு, சும்மாவே எப்போ பார்த்தாலும் பெருமைக்கு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறது வேறு. ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துல சண்டை வந்துச்சு. அந்த சண்டையை நின்று வேடிக்கை பார்த்தேன். அப்போ அந்த சண்டையில் வேடிக்கை பார்க்கும்போது இவங்க கொடுத்தது பூரா சொல்லி காட்டிட்டாங்க. அப்போ தான் தெரியுது அந்த சண்டையில் இவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கிறது ஃபுல்லாக வெளியில் வருது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அதை ஒரு பெருமைக்காக சொல்லிட்டாங்க, நான் உனக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள நேரடியாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள குத்தி காண்பிக்கிற ஒரு மாதிரி பேசிட்டாங்க. ஆகையினால உங்கள் நன்மை தூஷிக்கப்படுவதற்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஊழியத்தில் எவ்வளோத்தர் எனக்கு நன்மை செய்கிறீங்க, கடைசியில் நீங்கள் என்னை ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச நன்மைகள் என்ன ஆகுது, வீணாக போயிடுது. ஆகையினால நன்மைகள் தூஷிக்கப்பட இடம் கொடுக்காதிருங்கள். அல்லேலூயா. அடுத்தது எதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, தீத்துவின் புஸ்தகம் 2:15 வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதிருங்கள் என்று சொல்கிறார். ஒருத்தரும் உங்களை அசட்டை பண்ண என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா.
நம்ம என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்க நம்மளை அசட்டை பண்ணுறாங்க அளவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கூப்பிடாத முன்னாடியே நானே உங்கள் வீட்டில் வந்து உட்காந்தா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கும். உங்கள் வீட்டில் வந்து நானே வந்து வாங்க ஜெபம் பண்ணுறேன், வாங்க பைபிள் படிக்கலாம், வாங்க உங்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி நானாக நீங்கள் கூப்பிடாத, நீங்கள் அழைப்பு கொடுக்காத முன்னாடி நானும் உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்ன செய்வீங்க? என்னை அசட்டை பண்ண தான் செய்வீங்க. அதனால தான் சொல்கிறாரு, இது ஊழியக்காரங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு இதை எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ அசட்டை பண்ணுவதற்கு நம்ம எப்படி இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, தேவையில்லாத பேசுகிற அளவுக்கு அதிகமாக நீ பேசிக்கிட்டு இருக்கிறன்னா ஒருத்தவங்க என்ன செய்வாங்க? உன்னை அசட்டை பண்ண தான் செய்வாங்க. நீ பாட்டில் வளன்னு நீ பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நீ பேச 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 எல்லாரும் அதை மதிக்க மாட்டாங்க, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அது என்ன செய்வாங்க? அசட்டை பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இருக்கார், போகிறவங்கள வரவங்கள பூரா பேரையும் கூப்பிட்டு வச்சு எதையாகிலும் சொல்லிகிட்டு இருப்பார். அவங்க அவரை மதிக்கவே மாட்டாங்க. நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், அவங்க மதிக்கிறதே கிடையாது. அவர் பாட்டில் அவங்க பாட்டில் போகிறாங்க. அது மாதிரி தேவையில்லாமல் அதிகமாக என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத ஆட்கள் கிட்ட பேசக்கூடாது, தேவையில்லாமல் போயிட்டு அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடாது, தேவையில்லாமல் காரியங்களை நிறைய பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, மூடன் மிகுதியாய் பேசுகிறான். அப்போ அளவுக்கு அதிகமாக பேசணும்னு சொன்னால் நீ என்ன செய்யப்படுவ? அசட்டை பண்ணப்படுவ. குடும்பத்தில் இருக்கிறீங்கள, மாமியாராக இருக்கிறீங்கள, மாமியாராக இருக்கிறவங்க அளவோடு பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? மரியாதை இருக்குது. எப்போ பார்த்தாலும் வளன்னு எதையாகிலும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? மரியாதை இருக்காது, குடும்பத்தில் இருக்காது. அல்லேலூயா. அது மாமியார் மட்டுமல்ல, தாயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க அதிகமாக பேசுகிறாங்கன்னும் போது அசட்டை பண்ணப்படுவாங்க, மற்றவர்களால் அசட்டை பண்ணப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? அதை அசட்டை பண்ணுறாங்க. அல்லேலூயா. 2 காரணம் வசனம் சொல்லுது. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன செய்யாத? அசட்டை பண்ணாதன்னு வேதம் சொல்லுது. உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களை என்ன செய்யாதீங்க? கோபம் மூட்டாதீங்கன்னு தாய் தகப்பனுக்கு சொல்லப்படுது. அப்போ தேவையில்லாமல் பிள்ளைகளுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? அதை அசட்டை பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம பேசும்போது என்ன செய்யப்படுகிறோம்? அசட்டை பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா. 2வது விஷயம், இது ஊழியக்காரங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு பொருந்தக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு மிக மிக பொருந்தக்கூடிய வார்த்தைகள். அது உங்களுக்கும் பொருந்ததான்றதை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். அளவுக்கு அதிகமாக என்ன செய்யாத? யார் மேலே அன்பு காட்டாத. ஊழியத்திலே ஆகட்டும், சபையிலே ஆகட்டும், அளவுக்கு அதிகமாக நீ அன்பு காட்டணும்னா நீ என்ன செய்யப்படுகிற? அசட்டை பண்ணப்படுகிற. அல்லேலூயா. அப்படி அசட்டை பண்ணப்பட்ட அனுபவங்கள் நிறைய உண்டு. அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்க மேலே நம்ம அன்பு காண்பிக்கும் போது என்ன செய்யப்படுகிறோம்? அசட்டை பண்ணப்படுகிறோம். அது உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் சொந்த பந்தங்களில், உங்கள் குடும்பத்தில் ரொம்ப அன்பு காட்டி பாருங்களா, என்ன செய்வீங்க? நீங்கள் அசட்டை பண்ணப்படுவீங்க. அடுத்தது, அளவுக்கு அதிகமாக அக்கறை எடுத்துக்கிறோம். அளவுக்கு அதிகமாக என்ன செய்கிறோம்? அக்கறை எடுத்துக்கிறோம். அது எங்களுக்கும் பொருந்தக்கூடியது. அளவுக்கு அதிகமாக நிறைய பேர்கிட்ட நிறைய விசுவாசி மேலே அக்கறை எடுத்து கடைசியில் எங்கள் மூஞ்சில் நாங்களாம் மண்ணவாரி கொட்டிக்கிட்டு தான் உண்டு. அல்லேலூயா. அதனால் ஊழியத்தில் எங்களுக்கு வேதம் ஆண்டவர் சொல்லி தருகிற வரைமுறை என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக ஊழியத்தில் விசுவாசிகள் மேலே, விசுவாசிகள் குடும்பத்து மேலே என்ன செய்யாத? அக்கறை எடுத்துக்காத. அவர்களே வந்தால் அவங்களுக்காக நீ இறங்கி ஜெபம் பண்ணி செய்யி, ஏதாகிலும் ஒரு காரியத்தை நடப்பித்து காண்பி. இல்லாவிட்டால் நீயே போயிட்டு அவங்க ஒரே நாளில் ஓவர் கதையெல்லாம் சொல்லி உன்னை ஒப்பாரி வச்சு உன்னுடைய கல் மாதிரி இருக்கிற உன்னை என்ன பண்ணிவிடுவாங்க? கரையை வச்சுருவாங்க. அதையெல்லாம் கண்டு நீ அசந்து போய் நீ ஓவராக என்ன பண்ணிக்காத? அட்வான்டேஜ் எடுத்து அக்கறை எடுத்துக்காத, ஓவராக அக்கறை காண்பிக்காத. அவங்க என்ன மாதிரி ஒப்பாரி வச்சாலும் என்ன செய்யாத? நீ ஒரே மாதிரி இரு அப்படின்னு யாருக்கு எங்களுக்கு தலையில் கொட்டுறாரு? எங்கள் தலையில் கொட்டுகிற சத்தியம் இது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிகள் மேலே ஊழியக்காரங்க நிறைய அக்கறை எடுத்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஒன்று கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க, இன்னொன்று அவமானப்பட்டு அனுப்பப்பட்டாங்க, இன்னொன்று வேறு மாதிரி அவங்கள அசட்டை பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ இதற்கு காரணம் தேவையில்லாமல் ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் போய் முன்ன நின்று எல்லா விஷயத்துலையும் பாஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் முன்ன நின்று கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவர் என்ன செய்யப்படுகிறாங்க?
அசட்டை பண்ணுங்க. அது தெரியாமல் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இன்னமும் இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் விசுவாசிகள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, முதல்ல போயிட்டு நின்றுடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவாங்க. சொந்த பந்தங்கள் வராங்களே இல்லையோ, முதல்ல ஊழியக்காரங்க போய் அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. என்ன காரணம்? இப்படியே பண்ணால் என்ன ஆகும்? அடா இவர் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாரா, இவர் என்ன செய்யப்படுகிற, அசட்டை பண்ணப்படுகிற. தேவையில்லாமல் போயிட்டு விசுவாசிகள்கிட்ட பேசுறது, தேவையில்லாமல் போயிட்டு ஃபோன் நம்பர் வாங்குறது, தேவையில்லாமல் ஜபத்துக்கு கூப்பிடுன்றது, இதுவெல்லாம் செய்ய போய் அசட்டை பண்ணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நிறைய விஷயங்களை மாற்றியாச்சு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் செய்து கொண்டு இருந்தோம். இப்போ எதுவுமே நம்ம அசட்டை பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாதுன்ற கொஞ்சம் கவனம் ஆயிடுச்சோம், உஷார் ஆகிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல போனால் ஒரு டீ கூட இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு லிமிட் வச்சுருந்தோம், ஒரு டீ மட்டும் கேட்டுக்கலாம் விசுவாசிக்கிட்ட அப்படின்னு. இப்போ என்ன செய்கிறது கிடையாது, அது கூட ஓரம் கட்டி வச்சு. ஆகியனால அளவுக்கு அதிகமாக விசாரித்து அக்கறைப்படுகிறதும் நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம், ஊழியக்காரர்கள் அசட்டை பண்ணப்படுகிறோம். அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் என்ன செய்யாதீங்க, யார் மேலேயும் அதிகமாக அக்கறை எடுத்துக்காதீங்க, விசாரிப்பு தொடங்காதீங்க. அல்லேலூயா. தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக புத்திமதி சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது, அங்கே அசட்டை பண்ணப்படுவீர்கள். ஆகினால 1 தீமோத்தேயு 4:12 வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. ஒரு இளம் ஊழியக்காரங்களுக்கு இது சொல்லப்படுகிற வார்த்தை. இது உன் இளமையை குறித்து ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ புதுசாக இப்போ ஊழியத்துக்கு ஒருத்தவங்க இளம் வயசில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள என்ன செய்கிறது கிடையாது, விசுவாசிகள் மதிக்கிறது கிடையாது. அட என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஊழியத்துக்கு வரும்போது யாரும் என்னை மதிக்கலை. என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஒரு விசுவாசியாக இருந்தேன். எங்கள் சபை விசுவாசிகள் இருக்காங்க இல்லையா, அங்கே திருக்கோயிலூரில், அவங்க ரட்சிக்கப்பட்டு சபையில் போய் பாட்டு பாடும்போதெல்லாம் நான் ஞானஸ்நானமே எடுக்கலை. அவங்க சபையில் நின்று சாட்சி பாட்டுலாம் பாடுவாங்க, சாட்சிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுக்காத உட்காந்துட்டு இருக்கிற விசுவாசி நான். இப்போ அவங்களையே ஊழியக்காரனை போகும்போது என்ன நடக்கும், எனக்கு முன்னாடி அவங்க ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு முன்னாடி சபைக்கு போனவங்க, அவங்க முன்னாடி நான் விசுவாசியாக ஞானஸ்தானம் எடுக்காத சபையில் உட்காந்தாலே, இப்போ அவங்களுக்கே நான் ஊழியக்காரனை போகும்போது என்ன நடக்கும், அசட்டை பண்ண தான் செய்வாங்க. அந்த தம்பி தானே நீன்வாங்க. அல்லேலூயா. அந்த தம்பி கூப்பிடுனாங்க, வாடா போடா சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தேன், அவங்களுக்கு முன்னாடி நான் ஞானஸ்தானம் எடுக்காத ஆளாக இருந்தேன். அவங்களுக்கு முன்னாடி அவங்க மைக்கு பிடிக்கிற காலத்தில் நான் மைக்கை கூட பைபிளை கூட தொட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர்களுக்கே இப்போ நான் ஊழியக்காரனாக போகும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உன் இளமையை குறித்து அவர்கள் உன்னை என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு என்னவாரு, மாதிரியாரு. நீ பண்ற போதனை, நீ பண்ற ஆராதனை, நீ நடத்துற விதம், நீ பேசுற பேச்சு, நீ நடந்துகிற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் உன்னை ஊழியக்காரனா மதிக்கணும். அந்த பழைய பார்வையே பார்க்குற மாதிரி என்ன பண்ணாத, இடம் கொடுக்க கூடாது. அந்த பழைய விசுவாசி உன்னை எப்படி பார்த்தாங்களோ அதே போல உன்னை பார்க்குற மாதிரி இடம் கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு முன்பாக இப்போ நீ எல்லாவற்றிலும் என்னவா இருக்கணும், மாதிரியாக இருக்கு. இப்போ உன்னை பார்க்கும்போதே அவங்களுக்கு உன் மேலே என்ன வரணும், மரியாதை வரணும், உனக்கு ஒரு கனம் வரணும். உன்னை பார்க்கும்போதே உன்னை மதிக்கிற மாதிரி நீ என்ன செய்யணும், நீ நடந்து கொள்ளணுன்றாரு. அல்லேலூயா. இளம் ஊழியக்காரங்களுக்கும் சரி, மற்ற புதுசாக வருகிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளுடைய இளமையை குறித்து இவன் சின்ன பையன் தானே அப்படி சொல்லிட்டு அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் இருக்கார், பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பார், ரொம்ப சின்னதாக இருப்பார். நானே கூட அப்புறம் நினச்சேன், என்னடா இவர் ஊழியக்காரர் அப்படின்னு, பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன வயசாகிறாருன்னு பார்த்தா வசனத்தில் பிச்சு உதறுவார், பிரசங்கம்லாம் பயங்கரமாக பண்ணுவார். மூத்த ஊழியக்காரங்க 50 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட அவ்வளோ பேச மாட்டாங்க, அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இது. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அப்போது எனக்கு யாரும் சோத்திரம் கூட சொல்லலை.
அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு ஒரு கூட்டம் நடத்த போயிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் யாரும் எனக்கு ஸ்தோத்திரம் கூட சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் புதுசாக அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இவர் பேச போகிறார், இவர் என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் மரியாதை கூட கொடுக்கல. அப்புறமா பாட்டெலாம் பாடி அப்புறம் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கினாங்க. எனக்கு பயங்கரமாக கவனிக்க ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஊழியத்துக்கு போன உடனே எல்லாரும் பெரிய பெரிய மூத்த ஊழியக்காரங்களாம் கூடி வந்திருந்தாங்க. அப்போ அது ஒரு இரவு ப்ரேயரு. அப்போ அந்த மூத்த ஊழியக்காரங்களாம் கூடி வந்திருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி நான் அங்கே இருக்கிறேன். அப்போ நான் போயிட்டு முகம்லாம் கைவிட்டு வரேன். அப்போ பார்த்தோன்னே அவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுற தம்பி பொழுது இவன், இங்கே இருக்கிற இதெல்லாம் இந்த கொஞ்சம் சுத்திகரிப்பு பண்ணுற தம்பி பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் மீட்டிங்க்கு வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் செய்தி கொடுக்குற பாஸ்டரை காணான்னு வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. இப்போ நான் முகத்தெல்லாம் கைவிடும், முகத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு கரிச்சு போல தொடச்சிக்கிட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு இங்கே ஏதோ வேலை செய்கிற தம்பி பொழுதுன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. இப்போ நான் தான் போய் செய்தி கொடுக்குறேன்னு ஆரம்பித்தோடனே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் செய்தி 2 மணி நேரம் செய்தி டைம். அப்புறம் 2 மணி நேரம் நான் எடுத்துக்கிட்டு போன குறிப்பு பேப்பரே நான் சரியாக கண்டுக்கவே இல்லை. ஆரம்பத்தில் பார்த்து கொஞ்சம் பேசணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வசனத்தை கொஞ்சம் ஃபுல்லாக பேச ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் ஓடி என்னை ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. மூத்த ஊழியக்காரர் என் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போனார். ஐயா பிரதர், எங்கள் ஸ்தாபனத்தில் இத்தனை சர்ச் இருக்குது, நான் எங்கள் ஸ்தாபன தலைவர்கிட்ட நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், நீங்கள் எங்களுக்கு செய்தி மெசேஜ் ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க. அல்லேலூயா. அப்போது ஆரம்பத்தில் ஆண்டவர் அதான் சொல்கிறார், தோற்றத்தின்படி என்ன செய்யாதீங்க, தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. அப்போ சில நேரங்களில் நம்முடைய தோற்றத்தை பார்த்து அவங்க ஒரு வேளை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது யதார்த்தம். ஆனால் அது கடைசி வரைக்கும் நீடிக்க என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தோற்றத்தை கண்டு ஒருத்தவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா அது ஒரு யதார்த்தம், இயற்கையாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, நம்ம அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தோம்னா அது யாருடைய தப்பு? அது நம்மளுடைய தப்பு தான். கடைசி வரைக்கும் நம்மளை அசட்டை பண்ணுவதற்கு நம்ம அப்படியே இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் அவங்க அசட்டை பண்ணியிருக்கலாம், ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளை அசட்டை பண்ணுவதற்கு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாயிரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று கர்த்தருடைய வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. ஆகியனால இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்காதபடிக்கு விலகி இருக்க வேண்டும். ஒன்று, யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத ஆட்களுக்கெல்லாம் நம்ம கூட என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. 2வது, யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம வாய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, கரைப்படுத்த, தீட்டுப்படுத்த நம்முடைய வாய்க்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது, நம்முடைய நன்மைகள் தூஷிக்கப்பட இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசை காலின் கீழே போட்டு என்ன செய்யணும், மிதிக்கணும். அடுத்தது, நம்மளை அசட்டை பண்ணுவதற்கு யாருக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இவைகளில் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.